எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே. இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆன்மீக ரீதியாகவும் வாசனை பொருளாகவும் பயன்படுத்தப்படும் பச்சை கற்பூரத்தோட மருத்துவ குணங்கள். அது மட்டும் இல்லாமல் பச்சை கற்பூரத்தை வச்சு பயன்படுத்தி நம்ம எந்த மாதிரியான செல்வங்களை பெருக்க முடியும் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நம்ம முழுமையாக பார்க்கலாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பல பயனுள்ள தகவல்களை தருங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். பச்சை கற்பூரம் அழகு சார்ந்த விஷயங்களிலும் முக்கிய பங்காற்றுதுன்னு சொல்லலாம். இந்த பச்சை கற்பூரத்தை நம்மளுடைய முன்னோர்கள் முக்கிய பொருளாகவும் ஆன்மீக ரீதியாகவும் பார்த்தாங்க. இது ஒரு தாவர குடும்பத்தை சேர்ந்ததாக சொல்லப்படுவது. கற்பூரம் என்று முடிவதால் இது ஏதோ நம் நாட்டில் தெய்வ வழிபாட்டின் போது ஏற்றுவோமே அந்த பொருள் என நினைத்து விடக்கூடாது. சாமி கும்பிட ஏற்றப்படும் கற்பூரம் அப்படிங்கிறது சூடம் என்று அழைக்கப்படுது. இந்த பச்சை கற்பூரம் சீனா, ஜப்பான் நாடுகளில் விளையும் கற்பூர மரத்தோட பட்டையிலிருந்து எடுக்கக்கூடிய ஒரு பொருளாக சொல்லப்படுது. இந்த பச்சை கற்பூரமானது எந்தவித பக்குவமும் அடையாத மரப்பட்டை மூலம் கிடைக்கிறது. இது உணவின் சுவையாகவும் வாசனையாகவும் போடப்படுது என்பதுதான் பெரும்பாலானோருக்கு தெரியும். வீட்டில் பண்டிகை காலங்கள், விசேஷ நாட்களில் சமையலுக்கு ஆர்டர் கொடுத்தா கூட அந்த சமையல் கலைஞர் லட்டு செய்ய பச்சை கற்பூரம் தேவை என லிஸ்டில் போடுவாங்க. இது வாசனைக்காகவும் அந்த உணவு கெட்டு போகாமல் இருக்கவும் பயன்படுத்தப்படுகிறது. அதனால் இதற்கு மருத்துவ குணங்களும் உண்டு அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இந்த பச்சை கற்பூர துண்டை ஒரு பேப்பரில் வைத்து மடித்து உங்களது பர்ஸில் வைத்திருந்தால் பர்ஸில் பணம் குறையவே குறையாது. எப்போதுமே உங்களுக்கு பணம் இருந்து கொண்டே இருக்கும். தொழில் விருத்தியடைய, செல்வம் பெருக, பணம் புழங்கும் இடமான பணப்பெட்டி மற்றும் பீரோ போன்ற இடங்களில் இந்த பச்சை கற்பூரத்தை ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கலாம். சாமி வைத்திருக்கும் பூஜை அறையில் பச்சை கற்பூரத்தையும் நம்ம வச்சுக்கலாம். தெய்வ கடாட்சமான எண்ணங்கள் உருவாகும். பாசிட்டிவ் எனர்ஜி அனைத்துமே அதிகரிக்கும்னு சொல்லப்படுது. பச்சை கற்பூரத்திற்கு செல்வத்தை ஈர்க்கும் தன்மை அதிக அளவில் இருக்குது. சாதாரணமாகவே பச்சை கற்பூரத்தை பாறை மீது தடவினால் அந்த பாறையில் விரிசல் உண்டாகும். ஆனால் திருப்பதி பெருமாளோட திருமேனியில் வருடம் முழுவதுமே பச்சை கற்பூரம் தடவப்படுகிறது. ஆனால் சில தோரணம் என்ற அந்த பாறை மீதும் திருப்பதி பெருமாள் திருமேனியின் மீதும் தடவினாலும் எந்த ஒரு பாதிப்புமே ஏற்படாதில்ல. பச்சை கற்பூரம் தடவப்பட்ட பெருமாளை தரிசிக்க தினசரியும் லட்சக்கணக்கான பக்தர் திருமலைக்கு சென்று வராங்கன்னு சொல்லப்படுது. ஒரு மஞ்சள் துணியில் பச்சை கற்பூரத்தை முடிச்சாக கட்டி குபேர மூலையில் வைத்து தூபம் காண்பித்து வழிபட்டு வந்தாலே வீட்டில் பணம் எப்போதுமே இருந்து கொண்டே இருக்குன்னு சொல்லலாம். பச்சை கற்பூரம் இயல்பாகவே அதிக வாசனை நிறைந்தது. பச்சை கற்பூரத்தோட வாசனைக்கு பெரிய சக்தி இருக்குது. வீட்டில் சிலருக்கு நிம்மதி இல்லாமல் போக காரணமே வீட்டில் இருக்கக்கூடிய துர்சக்திகள் தான். பச்சை கற்பூரத்தோட வாசனையினாலும் அதன் மகிமையினாலும் வீட்டில் இருக்கக்கூடிய துர்சக்தியானது வீட்டை விட்டு வெளியே போய்விடும். அதனால் வீட்டில் எப்போதுமே நிம்மதி இருக்குன்னு சொல்லப்படுது. 2 அல்லது 4 துண்டு பச்சை கற்பூரத்தை பூஜை அறையில் வச்சு வழிபடுங்க. இதனை பூஜை அறையில் வைக்கிறதுனால வீட்டில் எப்போதுமே நிம்மதி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பச்சை கற்பூரத்தை பணத்தினை ஈர்க்கும் தன்மை இருக்கின்றதுனால வீட்டில் பணத்திற்கு கஷ்டமும் இல்லாமல் வீட்டில் பணம் எப்போதுமே இருந்து கொண்டே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பச்சை கற்பூரம் யூஸ் பண்ணுறதுனால வீண் செலவுகள் இருக்காது. இந்த கற்பூரத்தினை பணம் இருக்கும் இடத்துல வைக்கும்போது அங்கு வரும் எதிர்மறையான வாசங்களையும் சக்திகளையும் இது தடுத்து நிறுத்தும். வீட்டிலும் தொழில் செய்யும் இடத்திலும் பணப்புழக்கம் அதிகரிக்க பணப்பெட்டியில் நம்ம பச்சை கற்பூரத்தை ஒரு பச்சை துணியில் சிறிது பச்சை கற்பூரம், ஏலக்காய், சிறிது சோம்பு 3ஐயும் சேர்த்து நம்ம முடிச்சு போட்டு வைக்கலாங்க. பணம் பெட்டியில் மளமளவென பணத்தை நம்மளால் பெருக்க முடியும்னு சொல்லப்படுது. வீட்டில் நடைபெறக்கூடிய எல்லா சுப நிகழ்ச்சிகளிலும் பச்சை கற்பூரமானது இடம்பெயருதுன்னு சொல்லப்படுது. பச்சை கற்பூரத்தை எடுத்து குலதெய்வத்தையும் இஷ்ட தெய்வங்களையும் மனதார நாம் வணங்கி நமக்கு வேண்டியதை எல்லாமே நினைத்து பிரார்த்தனை செய்து அந்த பச்சை கற்பூரத்தை டப்பாவில் போட்டு வைத்து விட வேணும். இப்படி செய்கிறதுனால நம்மளுடைய வாழ்க்கையில் நல்லதொரு மாற்றம் ஏற்படுறதை நம்ம கண்குளிர பார்க்க முடியும். நம்மளுடைய வீட்டில் உள்ள துர்சக்திகள், கெட்ட சக்திகள், கண்திஷ்டி, எதிர்மறை ஆற்றல் அனைத்துமே விலகி செல்வ செழிப்பான வாழ்க்கை நமக்கு அமையும்னு சொல்லப்படுது. வாசனை மிகுந்த இடங்களில் மகாலட்சுமி குடியேறுவாள். எனவே பணம் பழங்கும் இடங்களில் வாசனை மிக்க இந்த பச்சை கற்பூரமானது இருந்தால் செல்வம் செழிப்பதாக சொல்லப்படுது. நாம் பொதுவாகவே பூஜைக்கு பயன்படுத்துகிற
பொருட்களில் மிகவும் முக்கியமான வாய்ந்த பொருள் ஒன்று கற்பூரம். கற்பூரத்தில் 2 வகை இருக்குங்க. பச்சை கற்பூரம், வேதி கற்பூரம். பச்சை கற்பூரம் அனைத்து இனிப்பு பொருட்களுக்கு நறுமணம் சேர்க்கவும் ஆலய வழிபாட்டிற்காகவும் பயன்படுத்துகிறாங்க. இந்த கற்பூரம் ஆரோக்கியம் மெடிக்கா என்ற தாவரத்தில் இருந்து பெறப்படுவதாக சொல்லப்படுது. பூஜைக்கு பயன்படுத்தப்படும் இந்த பச்சை கற்பூரம் ஒட்டுமொத்த உடல் பிரச்சனைகளுக்கும் தீர்வு கொடுக்கும் அப்படின்னா உங்களால் நம்ப முடியுமா? இந்த பச்சை கற்பூரத்தை வீட்டில் வைத்திருந்தால் காற்றில் பரவி நல்ல நறுமணம் தருவதோடு சுவாசத்திற்கும் ஆரோக்கியமானதாக சொல்லப்படுது. கால் பாத வெடிப்பு உள்ளவங்க பச்சை கற்பூரத்தை தடவி வந்தால் பாத வெடிப்பு குணமாகும். இந்த பச்சை கற்பூரம் உடலுக்கு புத்துணர்ச்சி கொடுப்பதோட இளமையும் பாதுகாக்குதாக சொல்லப்படுது. பச்சை கற்பூரம் மனதிற்கு புத்துணர்ச்சி தரும். இதன் மனம் நேர்மறை எண்ணங்களை சிந்திக்க செல்லும். நல்ல எண்ணங்கள் உணர்வுகள் மேலோகி செல்லும்னு சொல்லப்படுது. பாக்டீரியாக்களை அழிக்க செய்யும் ப்ளீச்சிங் பவுடரோட இது பயன்படுத்தப்படுகிறது. இது ஒரு கிருமி நாசினி செயல்படுகிறது. அரிப்பு, சொறி, சிரங்கு, புண் ஆகிய நோய்கள் குணமாக பச்சை கற்பூரத்தை பூசி வர விரைவில் குணமாகப்படுவதாக சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் சேற்றுப்புண் உள்ள இடத்துல தேங்காய் எண்ணெயோட பச்சை கற்பூரத்தை நம்ம கலந்து பூசி வந்தால் சேற்றுப்புண் குணமடையும். அதே மாதிரி பல்வலி இருக்கிறவங்க கிராமுடன் கற்பூரத்தை சேர்த்து பல் துலக்கி விட்டு வலியுள்ள இடத்துல வைத்து கட்டி கொண்டால் பல்வலி குணமாகும். அது மட்டும் இல்லாமல் சிறிது கற்பூர எண்ணெயை தலையணையில் 2 சொட்டு வைத்து விட்டு தூங்க செல்லும் பொழுது நிம்மதியான தூக்கத்தை நம்மளால் பெற முடியும். இது உடலை குளிர்ச்சிப்படுத்துவதில் பெரும் பங்கு வகிப்பதாக சொல்லப்படுது. கால் வெடிப்பு சரியாக ஒரு பாத்திரத்தில் சுடு தண்ணீரை வைத்து அதில் சிறிது பச்சை கற்பூரத்தை சேர்த்து அந்த சூடு பொறுக்க வெடிப்பு உள்ள காலில் ஒத்தடம் இட குதிங்கால் வெடிப்பு சரியாவதாக சொல்லப்படுது. சந்தனம் மற்றும் துளசியோட கற்பூரத்தை நம்ம கலந்து தலையில் தடவுறதுனால தலைவலி விரைவில் நீங்கும். ஒற்றை தலைவலி நீங்க எலுமிச்சை பழச்சாரோட சிறிது கற்பூரத்தை கலந்து தேய்த்து விட ஒற்றை தலைவலிக்கு சிறந்த தீர்வு கிடைப்பதாக சொல்லப்படுறாங்க. சதைப்பிடிப்பு, மூட்டு வலி ஆகியவற்றிற்கு கற்பூர எண்ணெயை தடவி வர குணமாவதாக சொல்லப்படுறாங்க. தேங்காய் எண்ணெய், கற்பூர எண்ணெய் இரண்டையும் கலந்து தேய்த்து வர முடி நன்கு கருமையாகவும் வளரும். பேன் பொடுகு நீங்க துளசி சாற்றோட கற்பூரத்தை கலந்து தலையில் தேய்த்து குளிப்பது நல்ல பலன்களை கொடுப்பதாக சொல்லப்படுது. பச்சை கற்பூரத்திற்கு செல்வத்தை ஈர்க்கும் தன்மை அதிக அளவில் இருக்குது. ஒரு மஞ்சள் துணியில் பச்சை கற்பூரத்தை முடிச்சாக கட்டி குபேர மூலையில் வைத்து தூபம் ஏற்றி வழிபட்டு வந்தாலே வீட்டில் பணம் எப்போதுமே இருந்து கொண்டு இருக்கும்னு சொல்லப்படுது. பச்சை கற்பூரம் இயல்பாகவே அதிக வாசனை நிறைந்தது. பச்சை கற்பூரத்தை வாசனைக்கு பெரிய சக்தி இருக்குது. பச்சை கற்பூரத்தை பூஜை அறையில் வைக்கிறதுனால வீட்டில் எப்போதுமே நிம்மதி இருக்கும். நமக்கு நிம்மதி இல்லாமல் போக காரணமே வீட்டில் இருக்கக்கூடிய துர்சக்திகள் தான். பச்சை கற்பூரத்தோட வாசனையினாலும் அதோட மகிமையினாலும் வீட்டில் இருக்கக்கூடிய துர்சக்தியானது வீட்டை விட்டு வெளியே போய்விடும். அதனால தான் எப்போதுமே வீட்டில் நிம்மதி இருக்கும். அதே மாதிரி பச்சை கற்பூரத்தினை பணம் இருக்கும் இடத்துல வைக்கும்போது அங்கே வரும் எதிர்மறையான வாசங்களையும் சக்திகளையும் இது தடுத்து நிறுத்தும். பச்சை கற்பூர துண்டை ஒரு பேப்பரில் வைத்து மடித்து உங்களோட பர்ஸில் வைத்திருந்தால் பர்ஸில் பணம் நிறைந்து கொண்டே எப்போதுமே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் தொழில் விருத்தி அடைய, செல்வம் பெருக, பணம் புழங்கும் இடமான பணப்பெட்டி, பீரோ போன்ற இடங்களில் இந்த பச்சை கற்பூரத்தை நம்ம வைக்கிறதுனால வாழ்வில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். நம்மளுடைய வீட்டில் உள்ள துர்சக்திகள், கெட்ட சக்திகள், கண்திருஷ்டி, எதிர்மறை ஆற்றல் அனைத்துமே விலகி செல்வ செழிப்பான வாழ்க்கை அமையும். வாசனை மிகுந்த இடங்களில் மகாலட்சுமி குடிகொள்வதாக சொல்லப்படுது. இந்த பச்சை கற்பூரமானது வீட்டில் தீபம் ஏற்றுறதுக்கும் நாம் பயன்படுத்தலாங்க. இந்த பச்சை கற்பூரத்தை வைத்து வீட்டில் தீபம் ஏற்றுவதன் மூலம் நேர்மறை ஆற்றல்கள் அதிகரிக்குவதாக சொல்லப்படுது. பச்சை கற்பூரத்தை வைத்து வீட்டில் தீபத்தை எப்படி வழிபடுவது அப்படின்னா, முதல்ல நாட்டு மருந்து கடைகளில் இருக்கும் பச்சை கற்பூரத்தை வாங்கி வீட்டில் வச்சுக்கோங்க. பச்சை கற்பூரத்தை நம்மளுடைய கைகள்லேயே சிறிதாக நுணுக்கி, அதாவது நுணுக்கி ஒரு தூள் போல் எடுத்துக்காங்க. எண்ணெயில் முழுமையான பச்சை கற்பூரத்தை போட்டால் அது கரையாது. தூளாக்கிய பச்சை கற்பூரத்தை தீபம் ஏற்றும் நல்லெண்ணெய் பாட்டிலுக்குள்ளே போட்டுக்காங்க. கொஞ்சமாக போட்டால் போதும். சிறிய துண்டு அளவுக்கு எடுத்து அதை நுணுக்கி போட்டால் போதுமே.
போதும். நிறைய பலன் கொஞ்சமாக போட்டால் கொஞ்சம் பலன் தான் கிடைக்கும், நிறையா போட்டால் தான் நிறையா பலன் கிடைக்குன்னு நிறைய போட்டுறாதீங்க, கொஞ்சம் போட்டால் போதும். அது சிறிதளவு பச்சை கற்பூரத்தை நீங்கள் தீபம் ஏற்றும் நல்லெண்ணெயில் கறந்துட்டிங்களா, அதனோட பலன்கள் கண்டிப்பாக பெற முடியும். நல்லெண்ணெயோட பச்சை கற்பூரத்தூளை கலந்து விட்டு நன்றாக குலுக்கி விட்டு கொள்ளுங்க. பச்சை கற்பூர தீபம் ஏற்றும் நல்லெண்ணெய் தயார். அவ்வளவுதான். உங்களோட வீட்டு பூஜை அறையில் தினந்தோறுமே தீபம் ஏற்றும் போது நீங்களே தயாரித்த பச்சை கற்பூர எண்ணெயை பயன்படுத்தி தீபம் ஏற்றுக்கொள்ளுங்க. எண்ணெய் தீர்ந்து விட்டால் திரும்பவும் இதே முறையை பயன்படுத்தி நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபடுங்க. வாழ்க்கையில் எல்லா பலன்களும் கிடைக்கும்னு சொல்லப்படுது. இந்த எண்ணெயில் தீபம் ஏற்றும் போது வீடு முழுவதுமே பரவி இருக்கும் நேர்மறை எண்ணங்கள் அதிகரிக்கும். வீட்டில் இருக்கும் கெட்ட சக்தியும் எதிர்மறை ஆற்றலும் தானாகவே விலகிவிடும். அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு மனக்கவலையுமே உங்களுக்கு இருக்காது. சிலரது வீட்டில் அடிக்கடி பூஜை செய்ய முடியாதவங்க வாரத்தில் ஒரு நாளைக்காவது இதை பயன்படுத்துங்க.